ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து 3 நாட்கள் முடியல நம்மளோட விஜய் சேதுபதியோட ஏஸ் திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட விஜய் சேதுபதியோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டரான திரைப்படம் தான் மகாராஜா. ஸோ அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து நம்மளோட ஏஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏராளமாக இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி கூட சேர்ந்து ருக்மணி வசந்த், யோகி பாபு, பப்ளு, பிருத்திவிராஜ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ ஆனாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஸோ கதைக்களம் நல்லா இருந்த மாதிரி ரசிகர்கள் வந்து நிறைய ஆர்வம் காட்டல. அதற்கு காரணம் விஜய் சேதுபதி லேட்டஸ்ட் ஒரு இன்டர்வியூ வந்து ஏஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆனது நிறைய ரசிகர்களுக்கு தெரியவே இல்லை. அது கண்டிப்பாக ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் வந்து சரியான ப்ரொமோஷன் தரலை. ஸோ எங்கள் சுச்சுவேஷன் அப்படி, அதனால் படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுற நிலைமை, அதனால தான் அப்படின்னு விஜய் சேதுபதி ஒத்துக்கிட்டாங்க. என்னதான் திரைப்படம் நல்ல ஒரு கதைக்களமாக இருந்தாலுமே வந்து ரசிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தை நிறைய பேர் பார்க்கவே இல்லை. ஸோ அதற்கு வந்து நிறைய பேருக்கு தெரியவே இல்லை இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனது. ஸோ 3 நாட்கள் முன்னில வெறும் 5 கோடி தான் வசூல் செஞ்சிருக்கு. கண்டிப்பாக இது விஜய் சேதுபதி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ரொம்ப கம்மி. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போகும் நாட்கள் எத்தனை கோடி வசூல் செய்துன்ட்டு.